அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ லட்சுமி ரமணாஸ் ஜோதிடர் வி சண்முகம் பொத்தனூரிலிருந்து. இன்றைக்கு ஒரு ஆண் ஜாதகமோ பெண் ஜாதகமோ அவர்களுடைய லக்னாதிபதி 6-8-12 இருந்து திசை நடத்தினால் என்ன பலன் கொடுப்பார் என்று பார்ப்போம். ஒரு ஜாதகத்தில் லக்னாதிபதி 6-12 நின்று பிறப்பின் போது திசை வந்தாலும், அதே லக்னாதிபதி 6-12 நின்று இடைப்பட்ட காலத்தில் திசை வந்தாலும் அதற்கான பலன் என்னவென்று இப்போ பார்க்கலாம். இப்போது இங்கே 12 லக்கணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அந்த லக்கண அதிபதியும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போ மேஷ லக்கணம் செவ்வாய் அதிபதி, ரிஷப லக்கணம் சுக்கிரன் அதிபதி, மிதுன லக்கணம் புதன் அதிபதி, கடக லக்கணம் சந்திரன் அதிபதி, சிம்ம லக்கணம் சூரியன் அதிபதி, கன்னி லக்கணம் புதன் அதிபதி, துலா லக்கணம் சுக்கிரன் அதிபதி, விருட்ச லக்கணம் செவ்வாய் அதிபதி, தனுசு லக்கணம் குரு அதிபதி, மகர லக்கணம் சனி அதிபதி, கும்ப லக்கணம் சனி அதிபதி, மீன லக்கணம் குரு அதிபதி. இப்படி 12 லக்கணமும் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. உலகத்தில் பிறந்த ஆணோ பெண்ணோ இந்த 12 லக்கணத்தில் ஏதாவது ஒரு லக்கணத்தில் தான் பிறந்திருப்பாங்க. இப்போது உதாரணத்துக்கு இப்படி எல்லா இடத்துலையும் போட்டிருக்கோம்னு நினச்சிட வேண்டாம், உங்களுக்கு தெரியறதுக்காக போடப்பட்டது. உதாரணத்துக்கு இப்போது சிம்ம லக்கணத்தை எடுத்துக்குவோம். இப்போ இந்த சிம்ம லக்கணத்தில் சூரியன் ஆட்சி பெற்றிருக்காரு, அது இடத்த காட்டுறதுக்காக உங்களுக்கு போட்டது. இதே லக்கணாதிபதி மகரத்தில் போய் 6ல் சூரியன் இருந்தாலும், 8ல் மீனத்தில் இருந்தாலும், 12ல் கடகத்தில் இருந்தாலும் என்ன பலன்? அந்த லக்கணாதிபதி சூரியன் இருந்தால் என்ன பலன்? இந்த ஒரு லக்கணத்துக்காக நினச்சக்கூடாது. நீங்கள் மிதன லக்கணத்தை எடுத்துக்கலாம், துலா லக்கணத்தை எடுத்துக்கலாம். இப்படி 12 லக்கணத்துலேயும் எடுத்துக்கிட்டு இந்த 12 லக்கணாதிபதி 6-12 இருந்தால் என்ன பலன் கொடுப்பார் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ லக்கணாதிபதி 6ல் இருந்தால் என்ன பலன்? லக்கணாதிபதி 6ல் இருந்தாலும், லக்கணாதிபதி 6 கூடி நின்றாலும் பார்த்தாலும், 6ஆதிபதி நட்சத்திரத்தில் லக்கணாதிபதி இருந்தாலும், ஜாதகனாக இருந்தாலும் ஜாதகியாக இருந்தாலும் அவங்களுக்கு உடலில் நோய் இருந்துக்கிட்டே இருக்கும். இளமை காலத்தில் வரலைனாலும் அந்த குறிப்பிட்ட காலம் முதுமை அடைகின்ற காலத்தில் அந்த நோய் தொடர்ந்து வந்துக்கிட்டே தான் இருக்கும். எதிரிகள் விரோதிகள் மறைமுகமாக இருந்து கொண்டே இருப்பார்கள். ஜாதகனோ ஜாதகியோ இந்த 6ஆம் இடத்துல லக்னாதிபதி நின்று தசையோ புத்தியோ நடத்துகிற போது ஏச்சுக்கும் பேச்சுக்கும் ஆளாகக்கூடிய நிலை ஏற்படும். கடன் ஏற்பட்டு கொண்டே இருக்கும், கடனை கட்ட முடியாது. வம்பு வழக்குகள் தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும். மனநோய் ஏற்படும், மன அமைதி கெடும். இந்த 6ஆம் இடத்தை சுபன் பார்த்தாலும், 6ஆதிபதி லக்கண சுபன் பார்த்தாலும் ஓரளவுக்கு அந்த கஷ்டம் பெரும்போக்காக போயிட்டுருக்கும், பெரிய இது கிடையாது. ஆனால் 6ஆம் இடத்தில் லக்கணாதிபதி தனித்து இருந்து அவன் நின்ற நட்சத்திராதிபதி நீச பகை பெற்று 6-8-12 மறைந்து விட்டால் மேற்கண்ட அந்த கெட்ட பலன்கள் நடக்கும். இதே லக்கணாதிபதி 8ல் இருக்கான்னு வச்சுக்குவோம். 8ஆதிபதி லக்கணாதிபதி 8ல் இருந்தாலும், 8ஆதிபதி நட்சத்திர சாரம் பெற்றாலும், லக்கணாதிபதி 8ல் பாவர் கூடி நின்றாலும், 8ஆம் இடத்தை பல பாவக்கிரகங்கள் பார்த்தாலும் சிரமமான வாழ்க்கை தான் நடத்துகிற மாதிரி வரும். குடும்ப வாழ்க்கை கஷ்டத்தோடு தான் போகும், வறுமையோடு தான் இருக்கும். பிறர் ஏச்சுக்கும் பேச்சுக்கும் ஆளாகக்கூடிய நிலைமை வரும். ஒரு சிலருக்கு வம்ச விருத்தி இல்லாமல் கூட போகும். திரேகத்தில் ஏதேனும் ஊனம் இருந்து கொண்டே இருக்கும். சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். இடம் விட்டு, ஊர் விட்டு, நாடு விட்டு, நகரம் விட்டு போகக்கூடிய இந்த வாய்ப்புகள் எல்லாம் வரும். அதே மாதிரி வேலை
செஞ்சு வச்சா அந்த வேலைக்கு உண்டான பணம் கைக்கு வராது. உடலும் மனதும் தளர்ந்து போகும். என்னடா வாழ்க்கை அப்படிங்கன்னு நினைக்க தோணும். ஒரு நாள் பிழைப்புக்கு 100 கஷ்டம் வரும். திருமணம் ஆகியிருந்தால் கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு ஏற்படும். செய்து வைத்த பொருள் விற்காது, செய்த வேலைக்கு பணம் கிடைக்காது. இது லக்னாதிபதி 8இல் தனித்து இருந்தால் இது போன்ற பலன்கள் ஏற்படும். அதே லக்னாதிபதி 8இல் ஆட்சி, அதாவது 8இல் சுபக்கிரகம் ஆட்சி பெற்று சுபர் பார்வை 8ஆம் இடத்துக்கு கிடைச்சா மேற்கண்ட கஷ்டங்களில் ஒரு 50% விலகி நன்மை கிடைக்கும் அப்படிங்கிறது தான் சாஸ்திர விதி. அதே மாதிரி லக்னாதிபதி 12இல் நின்றால் என்ன பலன் செய்வார்? லக்னாதிபதி 12இல் நின்று 12ஆம் இடம் சுபக்கிரக வீடாகி சுபன் பார்த்தாலும் 12இல் சுபன் ஆட்சி பெற்றாலும் நல்ல வீடு மனை அமையும். சுப செலவுகள், சுப நிகழ்ச்சிகள் வீட்டில் நடக்கும். ஆனால் லக்னாதிபதி 12இல் நின்று 12ஆம் இடம் பாவக்கிரக வீடாகி பாவர் சேர்ந்து விட்டால் தூக்கம் இருக்காது, அகால போஜனம் உண்டாகும். சில நேரம் உணவுக்கும் உடைக்குமே கஷ்டப்படக்கூடிய சூழல் வரும். கெட்ட கனவுகள், கெட்ட செலவுகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். ஜாதகனோ ஜாதகை வீட்டில் தங்க முடியாது. இடம் விட்டு இடம், நாடு விட்டு நாடு, ஊர் விட்டு ஊர் போய் பிழைப்பு செய்யக்கூடிய நிலைப்பாடு ஏற்படும். குடும்பத்தை விட்டு பிரிந்து வாழும் நிலை ஏற்படும். திறமையில்லா நிலையும் சோம்பேறித்தனமும் ஏற்படும். யாரும் மதிக்க மாட்டார்கள். தொழிலில், வேலையில், அரசு சார்ந்த காரியங்களில் பெரும் பிரச்சனை தலை தூக்கி நிற்கும். இப்படிப்பட்ட காலகட்டத்தில் தெய்வ வழிபாடுகளையும் தன் உழைப்பையும் நம்பி வாழ வேண்டும். எதிலும் முதலீடு செய்யக்கூடாது. வம்பு வழக்குகளில் மாட்டிக்கக்கூடாது. இருப்பதை வைத்து சிறப்புடன் வாழும் இலக்கணத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த தசாபுத்தி காலங்களில் பெரும் கஷ்டம் வந்தாலும் மற்ற தசா வரும்பொழுது இந்த கஷ்டத்தை எல்லாம் பூர்த்தி செய்து நல்ல நிலை ஏற்படக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல நேரம் வந்தே ஆக வேண்டும். வந்தே தீரும். இரவு இருந்தால் பகல் வரும். கஷ்டம்னு இருந்தால் ஒரு நாளைக்கு நல்லதும் நடக்கும். ஆக இந்த மாதிரி திசா காலங்களில் லக்னாதிபதி 6, 8, 12இல் நின்று சிலம்பிராயத்திலோ பள்ளி பிராயத்திலோ திசை நடக்கின்ற பொழுது ஜாதகனோ ஜாதகியோ அன்றாடும் விநாயகர் வழிபாடு, அம்மன் வழிபாடுகளை, தெய்வ வழிபாடுகளை செய்து வந்தால் நம்முடைய கஷ்டங்களெல்லாம் மழை போல் வந்தாலும் படி போல் தீர்ந்துவிடும். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்போம்.